வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் சான்வியில் நல்ல டேஸ்டியான பூந்தி லட்டு எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள், பூந்தி லட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி நம்மளும் செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூந்தி லட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க, அதாவது ஒயிட் சீனி எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம 3/4 கப்பு தண்ணியும் ஒரேடியாக சேர்க்க போகிறதில்ல. முதல்ல 1/2 கப்பு சேர்த்து மாவை நல்லா கலக்கிட்டு அப்புறமா 1/4 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஏலக்காய் எடுத்துக்கோங்க, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் பூந்தி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மாவை ஒரு சல்லடை, அதாவது அரிப்பில் வச்சு அரித்து எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா அரிச்சாச்சு. அடுத்ததாக 1 கப்பு மாவுக்கு ஃபஸ்ட்டில் 1/2 கப்பு தண்ணி அளந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு விஸ்கு வச்சு கலக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட விஸ்கு இல்லாட்டி ஸ்பூன் வச்சு கலக்கிக்கலாம். அதே மாதிரி மெஷரிங் கப்பு இல்லாட்டி நம்ம சாதாரணமாக வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற கப்பு வச்சு அளந்து எடுத்துக்கலாம். அந்த கப்பில் 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 3/4 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல 1/2 கப்பு தண்ணி சேர்த்து கலக்கியாச்சு. அடுத்ததாக 1/4 கப்பு தண்ணி எடுத்து அதில் பாதி சேர்த்துக்கோங்க, ஃபுல்லாக சேர்க்காதீங்க. திரும்பவும் கலக்கிக்கோங்க. மாவில் கட்டி எதுவும் இல்லாமல் கலக்கிக்கணும். கொஞ்ச நேரம் கலக்கிட்டு அப்புறமா நம்ம மிச்சம் வச்சுருக்கிற தண்ணியில் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை திரும்ப வச்சுருங்க, முழுசாக சேர்க்க வேண்டாம். திரும்பவும் கலக்கிக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி இந்த அளவில் தண்ணி, இந்த மாவு ரெடி ஆகணும். அடுத்ததாக இந்த ஹோல் உள்ள, அதாவது ஓட்டை இருக்கிற கண்ணு கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கரண்டி எடுத்துக்கோங்க. பூந்தி ரெடி பண்ணுறதுக்காக இந்த கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். இந்த கரண்டியில் எடுத்துட்டு எண்ணெய்க்கு மேலே அப்படியே சுற்றி காமிக்கணும். ஒரே இடத்துல வச்சுருக்கக்கூடாது, சுற்றி காமிச்சாதான் அந்த பூந்தி உதிரி உதிரியாக விழும். அதே மாதிரி அந்த கரண்டியை ரொம்ப மேலே தூக்கி வைக்கக்கூடாது. தூக்கி வச்சுட்டு மாவு விட்டிங்கன்னா பூந்தி பால் மாதிரி நீட்டமாக வரும். பக்கத்தில் வச்சு மாவு விட்டால் தான் அது நல்ல உருண்டை ஷேப்பில் வரும். லைட்டாக வால் மாதிரி நீண்டிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏன்னா இதை 1-2 பொடிச்சிட்டு தான் லட்டு செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நீளமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக இந்த கரண்டியை நம்ம தண்ணியில் காட்டி நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சிக்கோங்க. ரெண்டு கரண்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு கரண்டி நம்ம பூந்தி மாவு விடுறதுக்கும், ஒன்று வெந்ததுக்கப்புறமா எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரே கரண்டி தான் இருக்குது, அதனால் நான் அந்த கரண்டியை 2க்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். மாவு விடுறதுக்கும் பூந்தி வந்ததுக்கப்புறமா எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா அந்த பூந்தியை எடுத்துட்டு திரும்பவும் தண்ணியில் காட்டி கழுவிட்டு, ஏன்னா கரண்டி சூடாக இருக்கும், தண்ணியில் கழுவிட்டு தொடச்சிட்டு அடுத்த தடவை பூந்தி மாவு விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்டி சூடாக இருக்கும்போது மாவு விட்டோன்னா ஒட்டி பிடிச்சிக்கும், பூந்தி சரியாக விழாது. அதனால் அதை நல்லா தொடச்சிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பூந்தி எண்ணெயில் விழுந்ததுக்கப்புறமா அதை ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிச்சிக்கும். இது உதிரி உதிரியாக வரும், பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பூந்தி வந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். பூந்தியை ரொம்ப முருகலாக வேக விடாதீங்க, விட்டால் லட்டு ஹார்டாயிரும். கொஞ்சம் பூந்தி சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துருங்க. அடுத்ததான் இந்த பூந்தியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த லட்டுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க, அதில் 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சீனி தண்ணியில் நல்லா கரையணும். அதுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க வைங்க. சீனி பாகு ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளாடி நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் 2ஐயும் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பை கோல்டன் கலரில் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் ரெடி ஆயாச்சு. அடுத்ததாக நம்ம சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இதில் அந்த பதம் வந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம அந்த ஸ்பூனில் இந்த சர்க்கரை பாகை எடுத்து விடும்போது அந்த லாஸ்ட்டு நுனியில் இந்த மாதிரி நூல் மாதிரி விழும். இதுதான் கரெக்டான பதம். அதே மாதிரி விரலில் தொட்டு பார்த்தாலும் நூல் மாதிரி நீண்டுட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரை பாகை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பூந்தியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் இதை நம்ம ஒரு 1 ஹவர் ஊற வைக்க போகிறோம். இதில் அடுத்ததாக அந்த நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் பொடிச்சு வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 ஹவர் அப்படியே மூடி வச்சுட்டு விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். ஊறி வரும்போது தண்ணி கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், 1 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த பூந்தி சர்க்கரை பாகாவெல்லாம் உறிஞ்சிடும், கரெக்டாக இருக்கும். இதை நம்ம இனி லட்டுகளாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், முத்து முத்தாக எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ சுவையான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் முந்திரி பருப்பு வச்சு அலங்கரிச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.